என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விரதம் கோயில் சாமின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்து திங்குறீங்க. அப்போ எல்லாம் டிராமா அப்படித்தானே? சொல்லுடி, என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த சொத்தெல்லாம் உன் பொண்ணு பேர்ல மாத்தலான்னு வந்திருக்கியா? சொல்லுடி. இல்ல, நல்லவ மாதிரி வந்து இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலான்னு பாக்குறியா? துரோகி! என்னடி சும்மா நிக்கிற? சொல்லு, என் குடும்பத்தை அழிக்கத்தான் வந்தியா? எதுக்குடி இந்த நல்லவ வேஷம்? உன்னை விடவாடி. என்ன என்ன சொன்ன? உன்னை விடவாடின்னு கேட்டேன்டி. என்ன டியா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? ஆமாண்டி, பேசுவேண்டி. என்னடி செய்வ? என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி பேசுற. இங்க என்ன எதுக்கு தங்க வச்சிருக்க? சம்மந்தி நல்லவ, பாவம் நான் தங்க வச்சிருக்க. வேலை செய்ய வச்சு உள்ள வச்சு மேய்க்கலாம் தானே தங்க வச்சிருக்க. அதான் உன்ன எனக்கு வேலை செய்ய வைக்கலான்னு நினைச்சிருக்கேன். யாருக்கு யார் வேலை செய்யறது? ஓங்கி விட்டனா செவிலு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடும். உடம்புல வியாதிய வச்சுக்கிட்டு கைய ஓங்குற. நீ மொள்ள மாறினா நான் முடிச்சவக்கி. நீ குடும்பத்தை கெடுத்தவனா நான் இந்த உலகத்தையே கெடுத்தவ. நீ பணக்காரியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ மட்டும் யோகியமா என்ன? என் பையனை மாட்டி விடுறதுக்காக மிஷினை நீ எரிச்சு பழிய அவன் மேல தூக்கி போட்டவதானே நீ? இது இது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்டே. என் பையனை விரட்ட பார்த்தல, இனிமே உனக்கு நான் தாண்டி எதிரி. இருடி, இப்பவே நான் என் பையன் கிட்ட சொல்றேன். சொல்லிக்க பாடி. இன்னையோட நீ தொலைஞ்சடி. படிக்கல வழுக்கி விழுந்துட்டாங்க மாப்பிள்ளை. நல்ல வேளை நீங்க பிடிச்சீங்க, இல்லன்னா அவ்வளவுதான். மாடியில இருந்து வரும்போது கால் தூக்கி விழுந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ளை அப்படி சொல்றீங்க? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு உன் பொண்டாட்டிய சோத்துக்கும் பைசாவுக்கும் கூட்டி கொடுக்கற நீ என் பொண்டாட்டிய பத்தியா தப்பா பேசுற? ஏன் வினோதினி என்ன இந்த நிலைமைக்கு தள்ளின? உன்னை நான் காதலிச்சது பொய்யா? நீ என் மீன் குட்டி செல்ல குட்டின்னு நினைச்ச. நீ என்ன கைவிட்டுட்டிய வினோதினி. நான் வேலைக்கு போகாதவன் தான், உதவாக்கறதான். ஆனா இந்த உதவாக்கரைக்கு ஒரு சின்ன இதயம் இருக்கே. அந்த சின்ன இதயம் முழுக்க நீதான் இருக்கேன்னு உனக்கு ஏன் வினோதினி புரிய மாட்டேங்குது? நீ பண்ண அசிங்கத்தினால என்ன கண்டவனும் அடிக்கிறான், கண்டவனும் கண்டபடி பேசுறான். காரி துப்பிட்டானுங்க வினோதினி. இதுக்கு அப்புறமும் நான் எப்படி? இல்ல வினோ, இனி பொறுக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். வினோதினி, என் செல்ல குட்டி, என் மயில் குட்டி. போச்சு, எல்லாம் போச்சு. அப்பா என்னப்பா நீங்க? அவங்க ஸ்டே தானே வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டே வெக்கேட் பண்ண போராடணுமேடா.
என்னங்க நீங்க அதையவா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? என்ன ஜானகி இப்படி பேசுற? உனக்கு வருத்தமே இல்லையா? நான் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாவும் இல்ல, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இல்ல. எங்க அப்பா இந்தாட மகனேன்னு இவ்வளவு பெரிய வீட்டை என்ன நம்பி விட்டுட்டு போனாரு. நான் அதை கை நழுவ விட்டுட்டேன். பெத்த அப்பனா இந்த வீட்டை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்திருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல தொழிலையே அமைச்சு கொடுக்கல, வாழறதுக்கு இருந்த வீட்டையும் விட்டு வைக்கல. ச்சே, நான் ரொம்ப தப்பான ஆளாயிட்டேன். அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல பிரகாஷ், பிள்ளைங்களை பெத்தா மட்டும் ஒருத்தன் அப்பா ஆயிட முடியாது. பெத்த பிள்ளைங்களுக்கு கடமையெல்லாம் ஒழுங்கா செய்யலண்டா, அவன் தான் அப்பா. மாமா, இப்ப என்ன நடந்ததுன்னு இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? உங்களுக்கு என்ன மாமா குறை? அருமையான பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க. அவங்க என்ன உங்ககிட்ட வீடு வாசல் வேணும்னு கேக்குறாங்க? இல்லையே. இன்னும் சொல்ல போனா நீங்களும் தப்பா இல்ல. பிசினஸ் பண்ணீங்க, நிக்கல. பிசினஸ்ல ஏதோ இருக்கிறதானே மாமா. எங்களுக்கு நீங்க தான் மாமா சொத்து. நீங்க கூட இருந்து வழிகாட்டினா நாங்க எதுலயுமே ஜெயிப்போம். அப்பா, இந்த வீட்டை மீட்கிறதுக்கு உங்க பசங்க நாங்க இருக்கோம்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா. இன்னும் எத்தனை காலத்துக்கு இது போராட்டமா இருக்குன்னு தெரியலையடா. வினோ, நமக்கு நம்ம சொத்து போச்சேன்னு கவலை, அவங்களுக்கு இந்நேரம் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் வாங்கியிருப்போம். எல்லாம் போச்சு. சனிய கிளம்பும் போது தும்முச்சு. அதான் அந்த சனி அப்பவே தும்முச்சே, எனக்கு அப்பவே தெரியும். வினோதினி, என்ன பேசுறீங்க? குழந்தை தும்முனதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறது? அதான் முடிச்சு வச்சிருச்சே. வினோதினி, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க யார் இதுல எல்லாம் தலையிடுறதுக்கு? இங்க நாங்க எங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிட்டு இருக்கோம். உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா இப்போ? வினோதினி, எதுக்கு வெந்த பொண்ணுல வேலை பாத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? என்ன வினோனி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தேவையில்லாம பேசி அவங்களையும் காயப்படுத்துற. மாமா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. போ, உன் புருஷன் என்ன வீட்டுக்கு வரல, போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன்க்கா, நாட் ரீச்சபிள்னு தான் வருது. சரி, மாமாக்கு பண்ணி பாக்குறேன். மாமா மாமா மாமா, அவர் பாத்தீங்களா மாமா? எங்க மாமா போயிட்டாரு அவரு? நான் கோவமா பேசுறதுனால கோச்சிட்டு போயிட்டாரா? ஏதாவது சொன்னாரா? அவர் இப்படி வருவாரு? இவன் ஊர் பார்க்க அடிச்சு அவமானப்படுத்திருக்கானே. ராஸ்கல், உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னா? நீங்க ஏன் அவர் அடிச்சீங்க? ரோட்ல எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்து சொன்னாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இன்னும் வீட்டுக்கே வரல. பிரகாஷ், என்னடா இதெல்லாம்? பிற என்னப்பா, கேஸ் தோத்து வீடு போயிடுமோன்னு எல்லாரும் கவலையில இருக்கும்போது எல்லாம் நல்லதுக்கு தானே கை ஆட்டினா நக்கல் தானே, அதான் வெளியே வச்சு போட்டேன். டேய், நல்லதுக்குன்னா என்ன ஏதுன்னு கேட்கணும். எதுக்கு அடிச்சா? இப்ப என்னங்கற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது வீட்டுக்காரரை அப்படி போட்டு அடிச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சத்யா, உள்ளத பேசினதுக்கு நீ யாருன்னு என்ன கேள்வி கேட்ட. இப்ப உன் புருஷன் என் புருஷனை அடிச்சிருக்கான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஐயோ கடவுளே, அவருக்கு குழந்தை மனசு. ஏதாவது பேசி இருந்தா அதுக்காக அவர் அப்படிதான் அடிப்பியா? பிரகாஷ், எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எல்லாம் பொறாமக்கா. இவர் அண்ணன் உருப்படாம இருக்கிற மாதிரி அவரும் உருப்படாம இருக்கணும். அதுக்காக அவர் துபாய் போறத கெடுக்கணும். இதுதான் இவர் நினைப்பு எல்லாமே. அதுக்காக தான் அவர் அப்படி போட்டு அடிச்சிருக்காரு. ஏன்பா பிரகாஷ், பாவம் அவரை போய் ஏன் அடிச்ச? என் புருஷன் இது அவமானம் நினைச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணாரு. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எங்க மேல கோவம் இருந்தா எங்களை அடிக்க வேண்டியதானே? அப்பாவி அவரை போட்டு அடிச்சிருக்கீங்க. மாமா, அவரை நல்லா தேடி பாத்தீங்களா? எங்கேயும் இல்ல வேணும். பிரகாஷ், இங்க பாரு, அவர் மட்டும் வீட்டுக்கு வரல. உன் புருஷன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். டேய், அவர் எங்க கிடைப்பாரு? நான் தேடி வேண்டிய இடத்துல தேடியாச்சு. நீ தேடின இடம் வேற, நான் தேட போற இடம் வேற. எனக்கு நானும் வரேங்க. இல்ல சத்யா, அவன் என்ன உத்தமனா? இன்னொரு பொம்பளைங்க வந்து போற இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ இரு, நான் கூட்டிட்டு வரேன். என் புருஷன் மட்டும் வராம இருக்கட்டும். இவன் திறந்த மாட்டான். ச்சே, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? பயப்படாத கார்த்தி, அம்மாக்கு ஒண்ணு ஆகாது. இல்ல சித்தி, அம்மாவை நினைச்சா. டாக்டர், கார்த்திக், உங்க அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கார்டியாலஜிஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். டாக்டர் அம்மாவை பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. அழாத கார்த்திக், அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல சித்தி, ஏற்கனவே நேரம் சரியில்லை. இப்ப அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சு? அவங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்காக எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. அவங்க இல்லாம நான் எப்படி? கார்த்திக், அத்தைக்கு தப்பா எதுவும் ஆகாது. அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்க. பயமா இருக்கு சுஜாதா. அம்மா இல்ல, நான் இல்ல. தனக்குன்னு வாழாம அவங்க எனக்குன்னு வாழ்ந்தவங்க. நல்ல வேளை தம்பி, அக்கா அங்க இருந்தாங்க. அவங்க ஓடி வந்து பிடிக்கலனா அவ்வளவுதான். என்னடி பேசுற? அவங்க யாரு? என் சம்மந்தி. அவங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நான் தான் பார்த்தேனே. நீங்க மட்டும் இல்லைன்னா அம்மா இந்நேரத்துக்கு. ஐயோ ஐயோ, முதல்ல கண்ணை தொடங்க மாப்ள. தேங்க்யூ ஆண்டி. கடவுள் மாதிரி காப்பாத்துனீங்க. என்ன மாப்ள இது? பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க செஞ்சது பெரிய உதவி. உதவியா? அது என் கடமைமா. என்ன சுஜாதா அப்படி பாக்குற? உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு விரட்டினப்போ சம்பூர்ண வீட்டுக்கு போய் அங்கேருந்து வெளியே வந்து வீதியில நின்னப்போ என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னது யாரு? மாப்ள. ஏத்துக்கிட்டது சம்மந்தி. இத்தனை விரதம் பட்டினின்னு ஏன் இருக்கேன்? எல்லா சம்மந்திக்காகவும் மாப்பிளைக்காகவும் தான். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். எனக்கு என் சம்மந்தி கடவுள் மாதிரி. அம்மாவுக்கு ஒன்னாகாதுல ஆண்டி. அழாதீங்க மாப்பிள. அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. டாக்டர், அவங்க கார்டியாக் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கு. பயப்படாதீங்க. ஷீ இஸ் நார்மல். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. அடி எதுவும் பெருசா படல. கீழே விழுந்த அதிர்ச்சியில தான் அவங்க மயக்கமாயிருக்காங்க. அக்கா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கக்கா. என்னடா சொல்ற? இப்போ ஆஸ்பத்திரி அது இதுன்னு இத்தனை செலவு உங்களுக்கு தேவையா? படியில இருந்து விழுந்த வேகத்துக்கு அப்படியே விட்டுருந்தா பூர்ணி அம்மா கபால செதறி மண்டைய போட்டிருப்பாங்க. காப்பாத்தி விட்டுட்டீங்களே. விட்டுருந்தா இந்நேரம் இளவு சரி எல்லாருக்கும் போயிருக்கும். அழுது முடிச்சு நிமிந்தா நீங்க தான் அந்த வீட்டு மகாராணி. ஏன் இப்பவும் தான்? என்னக்கா சொல்றீங்க? மாப்பிள என்ன சொன்னார்னு கவனிச்சியா? நான் அவருக்கு தெய்வமா. எப்படி? நானே திட்டம் போட்டு கவுத்து காப்பாத்தின மாதிரி நடிச்சது எதுக்கு? மாப்பிள இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான். இனி அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்து எது சொன்னாலும் மாப்பிளைக்கு அது 2ஆம் பட்சம் தான். இனி ஏன் வார்த்தை தான் அவரு வார்த்தை. இல்லக்கா, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னடி சொல்ற? டாக்டர் கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கண்ணு முழிச்சதும் நீங்க மாடியில அவங்கள போட்டு படுத்துனது எல்லாம் சொல்லிடுவாங்க. முதல்ல அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கார்த்திக் சார் கிட்ட ஒப்பிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடும்க்கா. என்னதான் கார்த்திக் சாருக்கு அம்மா மேல வெறுப்புனாலும் உங்களை விட்டு வைப்பாரா? பாத்தீங்கல்ல, அம்மா இல்லன்னா நான் இல்லன்னு சொல்றாரு. அவங்க கண்ணு முழிச்சா உங்க கெதி அதோ கெதிதான். அக்கா, விசாரிச்சு பார்த்தேன். கார்த்திக் சாரு துப்பாக்கி வேற வச்சிருக்காராம். அவங்க தங்கச்சி வேற உங்களை சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. இதுல இது வேற. இதெல்லாம் போகட்டும். உயிரை காப்பாத்துனீங்க, பாராட்டெல்லாம் சரிதான். ஆனா பூர்ணி அம்மா கிட்ட நீ என்னடி பண்ணுவேன்னு கையெல்லாம் புடிச்சு பிரச்சனை பண்ணி சவால்லாம் விட்டேன் நீங்களே.
அது அந்த அம்மா மறக்குமா? அடிமையாக்குவேன்னு வேற சொல்லிருக்கீங்க. எந்திரிச்சதும் உங்களை காலி பண்ணதான்க்கா பாக்கும். விஜயா, கூடிய சீக்கிரமே தெருவுக்கு வந்துருவோன்னு நினைக்கிறேன். இவர் வேற கார்த்திக் தம்பி துப்பாக்கி வச்சிருக்குன்னு சொல்றாரு. உயிரோட போமா இல்லையான்னு தெரியலையேக்கா. என்னடா மச்சான், சிக்கனரா இல்லையா? இல்ல அசோக், அவன் எங்க போனானே தெரியல. என்னடா இது, எத்தனையோ தடவை அடிச்சிருக்க, திரும்ப வந்துருவாரே. என் நேரம் சரியில்லை. தெரியாதனமா அவனை அடிச்சு அது வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, எங்கெல்லாம் தென்ன? இருக்கிற பார் எல்லாத்துலயும் தேடிட்டேன், எங்க போனானே தெரியல. ஏற்கனவே குமாரம் தேடி இருக்கான். நிம்மதி இல்லாம போச்சுடா. ஸ்டே வாங்கினது வேற பிரச்சனை, இப்ப இந்த ராஸ்கல் வேற. வினோதினி ஏதாவது சொன்னாங்களா? நான் கர்ப்பமா இருக்கேன், என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு கத்துறா. என் மேல உள்ள வெறுப்புல குமார் வேற என் சகலைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை விட மாட்டேன்னு கத்துறான். சரி வா, இங்க இருந்து என்ன பண்ண போறோம், தேடுவோம். அந்த ராஸ்கலை எங்கன்னு போய் தேடுறது? அப்படியே விட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த ஆளால நானும் வீட்டுக்கு போக முடியாது. மணி 10 நேரம் பார்ல அடைச்சிருப்பாங்க. அவரு இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு. வா தேடி பார்க்கலாம் வா. டேய் வா, ஒரு டீ குடிச்சு தரலாம் வா வா. டேய் அவர் ஃப்ரெண்டு கணேசன் ஒருத்தர் இருப்பானே, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஆமா, அவனை விட்டோம்ல. இவன் ஏன் இந்த நேரத்துல கூப்பிடுறான்? சொல்லு பிரகாஷ். கணேசா, மூர்த்தி எங்க இருக்காரா? அவன் எங்க இங்க இருக்கான்? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? என்ன பிரச்சனை பிரகாஷ்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். பிரகாஷ், இன்னைக்கு முழுக்க நான் அவனை பார்க்கவே இல்லை. அப்படியா? ஏன் பிரகாஷ், வீட்டில் ஏதாவது சிக்கலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, வச்சிரவா? சரி. என்ன வேண்டா? அவனுக்கு தெரியலையாண்டா, இன்னைக்கு முழுக்க பார்க்கலங்கிறான். சரி வா போய் தேடுவா. டேய் மூர்த்திடா.